எல்லாருக்கும் ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல் ரேம்ப் டைரிஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேங்க. இன்றைக்கி வீடியோ பார்த்தோம் அப்படின்னா ஒரு சூப்பரான டயட் ரிலேட்டடான வீடியோவாக தான் இருக்க போகுது. ஓகேங்களா? ஓகே, இப்போது வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா ப்ரோட்டீன் வந்து எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றது எல்லாருக்குமே ரொம்ப நல்லாவே தெரியும். ஸோ எந்தெந்த உணவுகளில் எவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குது, ஸோ எவ்வளோ வெயிட் இருந்தால் எவ்வளோ ப்ரோட்டீன் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்றத பற்றி ஒரு டீட்டெயில்டான வீடியோவாக தான் இன்றைக்கி இருக்க போகுது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணும்போது உங்கள் டயட்டுக்கு இது ப்ரோட்டீன் அப்படின்றது ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். அதை பற்றி ஒரு டீட்டெயில்டான நாலேஜ் உங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக கிடைக்கும். யூஸ்ஃபுல்லாக வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? ஸோ நமக்கு தேவையான கலோரிஸ் விட கம்மியாக எடுத்துப்போம். ஸோ எனர்ஜிக்கு வந்து நம்ம பாடியில் ஸ்டோர் ஆகியிருக்க ஃபேட்டு அதெல்லாம் வந்து நம்ம எனர்ஜியாக எடுத்து யூஸ் பண்ணிப்போம். அப்படி தான் வந்து வெயிட் லாஸ் நடக்கும். யூஸ்ஃபுல்லாக நீங்கள் அந்த டைமில் போதுமான ப்ரோட்டீன் எடுத்துக்கல அப்படின்னா நம்ம உடம்புல உள்ள மசில் வந்து லாஸ் ஆக ஆரம்பிக்கும். இப்போ வெயிட் லாஸ் நீங்கள் பண்ணிட்டீங்க, ஓகேங்களா? ஸோ ப்ராப்பரான ப்ரோட்டீன் எடுக்காமல் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணீங்க அப்படின்னா மசில் லாஸ் ரொம்ப அதிகமாகி நீங்கள் பார்க்குறதுக்கே வந்துட்டு ரொம்ப யங்காக இல்லாமல் ரொம்ப வீக்காக ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச் வந்து நடக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ராப்பரான ப்ரோட்டீன் எடுத்து ஒரு ப்ராப்பராக ஃபேட் லாஸ் பண்ணி நல்ல ஒரு சூப்பரான ஃபிட்டான மசிலோட ஒரு சூப்பரான ஸ்ட்ரக்சர் ஒரு ஃபிசிக் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா ப்ரோட்டீன் வந்து ப்ராப்பராக எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போது நான் வந்து 3 வெரைட்டியாக பிரித்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நான் வெஜிடேரியன்ஸ்க்கு எந்த மாதிரி ப்ரோட்டீன் எடுத்துக்கலாம், அப்புறம் எகிடேரியன் சொல்லுவாங்க, நான்வெஜ்லாம் சாப்பிடாம எக்கு மட்டும் எடுத்துப்பாங்க வெஜ் கூட சேர்த்து, அவங்களுக்கு எகிடேரியன். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வெஜிடேரியன். ஸோ வெஜிடேரியன்ஸ்க்கு என்னென்ன ப்ரோட்டீன் சோர்ஸஸ்லாம் இருக்குது, அதில் எவ்வளோ கிராம்ஸ் வந்து கிடைக்குது அப்படின்ற பற்றி டீட்டெயில்டாக உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ப்ரோட்டீன் எவ்வளோ எடுத்துக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இப்போ 1 kg வெயிட்டுக்கு வந்து 1 கிராம் ப்ரோட்டீன், அதுதான் கணக்கு. இப்போ நீங்கள் 60 kg இருக்கீங்க அப்படின்னா 60 கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் நீங்கள் எடுத்துக்கணும். அதை வந்து நீங்கள் 3 வேலை, இப்போ 60 கிராம்னா 20 20 20 அப்படி 3 வேலைக்கு பிரித்து நீங்கள் வந்து உங்கள் ஃபுட்டில் அந்த ப்ரோட்டீன் எடுத்துக்கும் போது உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஏன் ப்ரோட்டீன் ப்ராப்பராக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, ப்ரோட்டீன் வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் காப் அப்படின்ற மாதிரி கூட சொல்லுவாங்க. இப்போ நார்மலாக நம்ம காப்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக டைஜஷன் ஆகி நம்ம அடுத்தடுத்த பசி வரும். ஸோ பசி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஸ்வீட் கிரேவிங்ஸ் எல்லாமே வரும். இப்போ நீங்கள் ப்ரோட்டீன் ப்ராப்பராக எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட டைஜஷன் ப்ராசஸே ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கும், ரொம்ப ஸ்லோவாக தான் டைஜஸ்ட் ஆகும். ஸோ நம்ம நிறைய ஃபுட் எடுத்துக்க மாட்டோம். ஸ்வீட் கிரேவிங்ஸ் கண்ட்ரோல் பண்ண யூஸ் ஆகும். அப்புறம் ஸ்நாக்ஸ் கிரேவிங்ஸ்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதனால் ப்ரோட்டீன் ப்ராப்பராக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வெயிட் லாஸும் குயிக்காக நடக்கும். நீங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக யங்காக ஃபிட்டாக இருப்பீங்க. ப்ராப்பராக ப்ரோட்டீன் எடுத்துக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது கூடவே சேர்த்து இதுவும் நீங்கள் பண்ணணுங்க. போதுமான அளவு தண்ணி குடிக்கணும், நிறையா ஃபைபர்ஸ் எடுத்துக்கணும். எவ்வளோ ப்ரோட்டீன் எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு ஈக்குவலான அமௌண்ட் ஃபைபர்ஸ் லைக் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ். வெஜிடபிள்ஸ்லாம் நமக்கு நிறையா ஃபைபர்ஸ் வந்து கிடைக்குது. அது கூட நம்ம ஃப்ரூட்ஸும் வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அது எல்லாமே நீங்கள் ப்ராப்பராக எடுத்துகிட்டு வரும்போது உங்களுக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இல்லை டீஹைட்ரேட் ஆகாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஓவர் கம் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ வாங்க ஃபஸ்ட்டு நான் வெஜிடேரியனுக்கு போயிடலாம். நான் வெஜிடேரியனா எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஃபஸ்ட்டு பிளேஸில் என்ன இருக்கும்? சிக்கன். கரெக்டுங்களா? ஸோ இப்போ 100 கிராம்ஸ் சிக்கன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் 30 கிராம்ஸ், ஓகேங்களா, 30 கிராம் ப்ரோட்டீன் வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ நீங்கள் வந்து வீக்லி ஒன்ஸ், உங்களால் டெய்லி போய் சிக்கன் வாங்க முடியலை அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். வாங்கி ஃப்ரீசரில், ஓகேங்களா, ஃப்ரீசரில் ஒரு 3 டேஸ்க்கு மேரினேட் பண்ணி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா டெய்லி 100 கிராம்ஸ் எடுத்து சாப்பிடும்போது அதில் உங்களுக்கு போதுமான அளவு ப்ரோட்டீன் வந்து கிடச்சிரும். ஓகேவா? ஸோ அது இல்லாமல் சீ ஃபுட் கூட நம்ம எடுத்துக்கலாம். ஃபிஷ்ஷு, ப்ரானு, அதுலேயும் கூட நமக்கு நிறைய ப்ரோட்டீன் வந்து இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் நான்வெஜ் எடுத்துக்க போகிறீங்க அப்படின்னா அன்றைக்கி ப்ராப்பரான தண்ணி குடிக்கணும். அதுக்கு ஈக்குவலான, இப்போ லஞ்சுக்கு நீங்கள் நான்வெஜ் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா டின்னருக்கு அதுக்கு ஈக்குவலாக வந்துட்டு ஒரு வெஜிடபிள் சாலடோ இல்லை ஃப்ரூட் சாலடோ அந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி உங்களோட ஃபைபர் அண்ட் ப்ரோட்டீனை வந்து ப்ராப்பராக பிளான் பண்ணி எடுத்துகிட்டு போங்க. சிக்கனில் வந்துட்டு பிரெஸ்ட் பீஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் நமக்கு இன்னும் நல்ல பெனிஃபிட் இருக்குது. அதில் ஃபேட் அதெல்லாம் எதுவுமே இருக்காது. ஹோல் ப்ரோட்டீன் அப்படியே கிடைக்கும். அந்த சிக்கன் வந்து நம்ம மேரினேட் பண்ணி தந்தூரி மாதிரி பண்ணி சாப்பிடலாம், இல்லை கிரேவி மாதிரி பண்ணி லைட்டாக உப்பு காரம் போட்டு பாயில் பண்ணி அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ டீப் ஃப்ரை மட்டும் பண்ணவே கூடாதுங்க. இப்போ அந்த சிக்கன் எடுத்து ஆயில் யூஸ் பண்ணி நல்லா டீப் ஃப்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் உள்ள பெனிஃபிட்ஸ் எல்லாம் காணாமல் போயிடும். ஸோ அதை நம்ம என்ன சாப்பிட்டாலும் அதில் நமக்கு ஒரு யூஸும் இல்லை, வெறும் ஃபேட்டு தான் நமக்கு சேரும், வெயிட் கெயின் ஆகும். ஓகேங்களா? ஸோ நம்ம எடுத்துக்கக்கூடிய ப்ரோட்டீன் ஃபுட்டையும் ப்ராப்பராக குக் பண்ணி எடுத்துக்கிட்டால் தான் அதோட ஹோல் பெனிஃபிட்ஸ் நமக்கு அப்படியே கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா எகிடேரியன். ஸோ
நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க, ஆனால் எக்கு மட்டும் எடுத்துப்பாங்க. அவங்க ஒரு சூப்பரான வரப்பிரசாதம்னே கூட சொல்லலாம். ஒரு எக்கில் வந்துட்டு 6 grams ஆஃப் ப்ரோட்டீன் வந்து நமக்கு கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ ஒரு நாளைக்கு 2லேருந்து 3 எக் தாராளமாக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஒரு சிலர் வந்து நான் வெஜிடேரியனாக இருப்பாங்க, ஆனால் வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் சாப்பிட முடியும். டெய்லி அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி நான்வெஜ் வந்து வாங்க முடியாத சுச்சுவேஷனில் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து எக்கு வந்து ஒரு சூப்பரான ஆப்ஷன், சீப் அண்ட் பெஸ்ட்டான ஆப்ஷனாக கூட வச்சுக்கலாம். இந்த எக்கு வந்து ஃபுல்லாக அப்படியே எடுத்துக்கணும். உள்ள அந்த எல்லோவோட சேர்த்து எடுத்துக்கும் போது தான் நமக்கு ஒரு எக்கில் வந்து 6 grams ஆஃப் ப்ரோட்டீன் கிடைக்குது. ஸோ உள்ள எக் வந்து நம்ம ஃபேட்டு தான், நான் வெயிட் மட்டும் தான் எடுத்துப்பேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதில் உங்களுக்கு வெறும் 3 grams தான் கிடைக்குது. ஸோ அந்த ரிமைனிங் 3 grams வந்து அந்த எல்லோவில் தான் வந்து கிடைக்குது. எல்லோவில் வெறும் ப்ரோட்டீன் தவிர மற்ற சத்துக்களும் நமக்கு கிடைக்குது. அது வந்து ஒரு குட் ஃபேட்டு தான். நம்ம யூஸ்ஃபுல்லாக குட் ஃபேட் வந்து ரொம்ப தேவை தான் நம்ம வெயிட் லாஸ் அப்போ. ஸோ நீங்கள் ஹோல் எக் அப்படியே எல்லோவோடவே எடுத்துக்கலாம். அந்த எக்கும் வந்துட்டு நீங்கள் பாயில் பண்ணி எடுத்துக்கலாம், இல்லை ஆயில் கம்மியாக யூஸ் பண்ணி ஆஃப் பாயில், ஃபுல் பாயில், ஆம்லெட், இல்லை உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணி வெஜிடபிள் ஆம்லெட் மாதிரி கூட நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கலாம். முடிஞ்சளவு இப்போலாம் வந்து எக்கை கூட ரொம்ப ஃபேன்சியாக ஆயில் நிறையா யூஸ் பண்ணி ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும் போது அதில் நமக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்கவே கிடைக்காது. ஸோ மைல்டாக குக் பண்ணி சூப்பராக எடுத்துக்கும் போது அதில் உள்ள மொத்த பெனிஃபிட் நமக்கு அப்படியே கிடைக்குது. ஸோ எக்குன்றது ரொம்ப ஒரு சூப்பரான விஷயம். எக்குலேருந்து ஒரு புதுசாக ஒரு உயிர் உற்பத்தி ஆகுறதுக்கு தேவையான மொத்த சத்துக்களும் ஒரு சின்ன எக்குக்குள்ளே கிடைக்குது. ஸோ அந்த எக்கை ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. ஒரு நாளைக்கு 2லேருந்து 3 எக் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம், உங்களோட டயட்டில் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வெஜிடேரியன்ஸ்க்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. யூஸ்வலாக ப்ரோட்டீன் அப்படின்னாவே எல்லார் மைண்டில் வர்றது சிக்கன், எக் அதுதான் வரும். ஸோ நான் வெஜிடேரியன், நான் எப்படி ப்ரோட்டீன் எடுத்துக்கிறதா அப்படின்னு வந்து நிறைய பேர் யோசிக்கிறது. ஸோ வெஜிடேரியனுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து சோயா ப்ரோட்டீன்ஸ் லைக் டோஃபு, மீல் மேக்கர். அந்த சோயா வந்து டேரெக்டாக நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு பாயில் பண்ணி அப்படியே எடுத்துக்கலாம். இது எல்லாமே வந்துட்டு ஹை ப்ரோட்டீன் உள்ள வெஜிடேரியன் டிஷ்ஷஸ். ஓகேங்களா? இது வந்து ஃபஸ்ட்டு பிளேஸுக்கு வருது. வெஜிடேரியன் முடிஞ்சளவு நீங்கள் மீல் மேக்கர் வந்து உங்களோட ஃபுட்டில் வந்து சேர்த்துக்கோங்க. 50 grams ஆஃப் மீல் மேக்கரில் வந்து 25 grams ஆஃப் ப்ரோட்டீன் வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ அது வந்து ஒரு சூப்பர் பிளேஸ் தான். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் மீல் மேக்கரில் கூட 65 மாதிரி பண்ணுறது, அந்த மாதிரி டீப் ஃப்ரை பண்ணாமல் ப்ராப்பராக குக் பண்ணி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இந்த சோயாவுக்கு அப்புறமா மேஜர் ரோல் ப்ளே பண்ணுறது வேர்க்கடலைங்க. வேர்க்கடலையில் ப்ரோட்டீன் ரொம்ப அதிகமாக இருக்குது, நிறைய பேர் பிடிச்ச ஒரு உணவாகவே கூட இருக்கும். ஸோ வேர்க்கடலை பச்சையாக கிடைக்குது அப்படின்னா அதை அப்படியே நீங்கள் பாயில் பண்ணி சாப்பிட்லாம், அதுவும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஆயில் எதுவும் ஆட் பண்ணாமல் ரோஸ்ட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ 100 grams ஆஃப் வேர்க்கடலையில் வந்துட்டு 25 grams ஆஃப் ப்ரோட்டீன் வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ நீங்கள் போகிற போக்கில் இப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஏதோ மைல்டாக எடுத்துக்கிட்டீங்க, ஒரு கருப்பு கவுனி ரைஸ் கஞ்சி எடுத்துக்கிறீங்க, கூட ஒரு நாளைக்கு 2 பாயில்டு எக் எடுத்துக்கோங்க. இல்லை நீங்கள் வெஜிடேரியனாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு ஒரு 100 gram வேர்க்கடலை சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வயிறு அவ்வளோ ஃபில்லிங்காக இருக்கும். யூஸ்வலாக நான் வந்து வேர்க்கடலை விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு பர்சன் தான். எனக்கு சம்டைம்ஸ் ஸ்நாக்ஸ் கிரேவிங்ஸ் வருது அப்படின்னா வேர்க்கடலை வந்து நான் எடுத்து சாப்பிட்றேன். நெக்ஸ்ட் ஒரு 2 to 3 ஹவர்ஸ்க்கு வயிறு அப்படியே ஃபில்லாக இருக்குங்க, பசிக்கவே பசிக்காது. ஸோ நல்ல ஒரு சூப்பரான ஆப்ஷன் வெஜிடேரியன்ஸ்க்கு. ஸோ வேர்க்கடலை நீங்கள் உங்கள் டயட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. மற்ற பயிர் வகைகள் எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மற்ற பயிர் வகைகளில் பார்த்தோன்னா அதில் க்ரீன் பீஸ், பச்சை பட்டாணி சொல்லுவாங்க இல்லைங்களா, அதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. அதில் நிறையா மெக்னீஷியம், அயன் எல்லாமே வந்து கிடைக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் நைட்டே ஊற வச்சுட்டு மார்னிங் அந்த தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக யூஸ்ஃபுல்லாக பச்சை பட்டாணியில் ஒரு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமும் நமக்கு இருக்குது. பயிர் வகைகள்லேயே மோஸ்ட்லி அந்த ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுவோம். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு மார்னிங் அதை வேக வைக்கும்போது உப்பு கூட ஒரு பிஞ்ச் வந்துட்டு பெருங்காயம், இல்லை அப்படின்னா கொஞ்சமாக ஓமம் சேர்த்து நீங்கள் அதை பாயில் பண்ணி எடுக்கும்போது உங்களுக்கு அந்த வாய்வு பிரச்சனை, அந்த ப்ளோட்டிங்லாம் வந்து கம்மியாகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ பயிர் வகைகள் நீங்கள் வேக வச்சு அப்படியே சாப்பிட போகிறீங்க அப்படின்னா அது கூட இதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன டிப்ஸ் மாதிரி தான், ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சுண்டல், மற்றபடி தால், பச்சைப்பயிறு எல்லாமே வந்துட்டு நமக்கு ப்ரோட்டீன் வெரைட்டிஸ் தான். இது வந்து ஈஸியாக டெய்லி ஒரு பயிறு நைட்டு ஊற வச்சுட்டு மார்னிங் அதை வேக வச்சு நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டோடு சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா சிம்பிளாக உங்களோட ப்ரோட்டீன் வந்து உங்களோட பிரேக்ஃபாஸ்ட்லேயே கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ ப்ரோட்டீன் வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை எதில் எவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குன்றதை ப்ராப்பராக தெரிஞ்சு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ வெஜிடேரியனுக்கு இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகேவா? இது இல்லாமல் மில்க் ப்ரோட்டீன்ஸ் அப்படின்றது. மில்க் ப்ரோட்டீன்ஸ்ன்றது வேறு ஒன்றுமே இல்லை, எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். பன்னீர், சீஸ், கர்ட் யோகர்ட் சொல்லுவாங்களா, யோகர்ட்லேயே இப்போ க்ரீக் யோகர்ட் அப்படின்னு நிறையா வந்து சூப்பர் மார்க்கெட்டில் விற்குது. அதில் உள்ள தண்ணியெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணிட்டு நல்லா திக்கான யோகர்ட், அதில் ஃப்ளேவர்ஸ் ஆட் பண்ணி நிறையா விற்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக நிறைய பேருக்கு அது ரொம்பவே பிடிக்குது. இப்போ 100 grams ஆஃப் பன்னீரில் வந்துட்டு 20 grams ஆஃப் ப்ரோட்டீன் வந்து நமக்கு கிடைக்குதுங்க.
சீஸ் வந்து ஒரு க்யூப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் 4 grams ஆஃப் ப்ரோட்டீன் நமக்கு கிடைக்குது. இப்போ நார்மல் கர்ட் நம்ம வீட்டில் கர்ட் பண்ணுறோம்ல, அந்த கர்ட் ஒரு சின்ன கப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் 4 grams ஆஃப் ப்ரோட்டீன் நமக்கு கிடைக்குது. ஸோ டெய்லியுமே நீங்கள் ஒரு சின்ன கப்பில் வந்து கர்ட் வந்து எடுத்துக்கலாம். அதில் உங்களுக்கு போதுமான ப்ரோட்டீன் வந்து தாராளமாக கிடைக்கும். ஓகே, அப்புறம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி க்ரீக் யோகட் இப்போ சூப்பர் மார்க்கெட்டில் விற்கும், நிறையா ஃப்ளேவர்ஸ் ஆட் பண்ணி நல்லா திக்கான கர்டு, அதில் வந்து 100 grams வந்துட்டு 10 gram ஆஃப் ப்ரோட்டீன் வந்து நமக்கு கிடைக்குது. ஒரு ஐஸ்கிரீம் கிரேவிங்ஸ் வருது அப்படின்ற டைம்லலாம் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி க்ரீக் யோகட் வாங்கி சாப்பிட்லாம். அது ஒன்லி ப்ரோட்டீன் தான், உங்களுக்கு நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்கனால உங்களுக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் வந்து கிடைக்கும். எல்லாம் மில்க் ப்ரோட்டீன், இதெல்லாம் ப்ராப்பராக எடுத்துக்கிட்டு சூப்பராக உங்களோட டயட் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். இப்போ உங்களுக்கு ஒரு லாஸ்ட்டாக ஒரு போனஸ் டிப் வந்து சொல்லட்டுங்களா? ஸோ சீட்ஸ் இருக்குங்க இல்லையா, பம்கின் சீட்ஸ் சொல்லுவாங்களா, அதுலேயும் நமக்கு நிறைய ப்ரோட்டீன் வந்து கிடைக்குதுங்க. 28 grams ஆஃப் பம்கின் சீட்ஸில் 9 grams ஆஃப் ப்ரோட்டீன் வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ இதில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மெக்னீஷியம், அயன், ஜிங்க்கு இது எல்லாமே நமக்கு கிடைக்குது. ஸோ இப்போ நம்ம எடுத்துக்கிற ஃபுட்டில் ஜிங்க் அதிகமாக இருந்தது அப்படின்னா நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லதுங்க. நல்ல ஹெல்தி அண்ட் க்ளோயிங் ஸ்கின் வந்து நமக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பம்கின் சீட்ஸ் வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா ரோஸ்ட் பண்ணி நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். ரோஸ்ட் பண்ணி லைட்டாக பெப்பர் சால்ட் போட்டு எடுத்துக்கலாம். முடிஞ்சளவு ரோஸ்ட் பண்ணி அப்படியே எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. இல்லை அந்த டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிளெயினாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் லைட்டாக சால்ட்டு பெப்பர் ஆட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கும் போது ரொம்பவே க்ரன்ச்சியாக சூப்பரான மிட் மார்னிங் ஸ்நாக்காக கூட இருக்கும். அதுலேயே நமக்கு தேவையான அளவு ப்ரோட்டீனும் வந்து கிடைக்கும். நாட் ஓன்லி பம்கின் சீட்ஸ், மற்ற சீட்ஸ் வெரைட்டிஸ் நட்ஸ்லாம் இருக்குது இல்லைங்களா, ஸோ பாதாம், பிஸ்தா அந்த மாதிரி நட்ஸ் எல்லாம் கூட நம்ம எல்லா நட்ஸும் உங்களுக்கு கிடைக்கிற நட்ஸு சீட்ஸு எல்லாமே மொத்தமாக போட்டு ரோஸ்ட் பண்ணி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா அப்பப்போ உங்களுக்கு குட்டி குட்டி பசி வரும்போது 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் சாப்பிடும்போது உங்களுக்கு அதுலேருந்து ப்ரோட்டீன் கிடச்சிரும். ப்ளஸ் உங்களோட ஸ்வீட் கிரேவிங்ஸு, ஸ்நாக்ஸ் கிரேவிங்ஸ் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இந்த சீட் வந்து நீங்கள் எடுத்துக்கும் போது இது உங்களை இம்யூனிட்டியும் நல்லா பூஸ்டப் பண்ணி விடுதுங்க. ஸோ நீங்கள் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக எனர்ஜெட்டிக்காக எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ நம்ம இப்போ சொன்ன ஃபுட்லெல்லாம் வந்துட்டு ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது. ஸோ நாட் ஓன்லி ப்ரோட்டீன் தவிர மற்ற மினரல்ஸ் லைக் கால்சியம், மெக்னீசியம், அயன், ஜிங்க்கு, ஸோ இந்த எல்லா சத்துக்களுமே இந்த எல்லா உணவுகள்லையும் இருக்குது. ஸோ ஒவ்வொரு உணவும் நம்ம எடுத்துக்கும் போது இதில் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, இதை நம்ம எவ்வளோ எடுத்துக்கிட்டால் நமக்கு எவ்வளோ நல்லது அப்படின்ற ஒரு அவேர்னஸ் தெரிஞ்சு நம்ம எடுத்துக்கும் போது நமக்கு வெயிட் கெயின்ற ஒரு விஷயம் நடக்காது. வெயிட் லாஸ்க்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும். நம்ம ரொம்ப ஹெல்த்தியாக எனர்ஜெட்டிக்காக ஒரு டே முழுக்க பிரிஸ்காக டயர்ட்னஸே இல்லாமல் நம்ம வேலைகளை பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்போ நம்ம நான் வெஜிடேரியனாக இருக்கோம் அப்படின்னா ப்ராப்ளமே இல்லை. ஒரு நாள் சிக்கன், ஃபிஷ்ஷு அப்படி போயிடலாம். வீக்லி 2 days வந்து நான்வெஜ் போயிடலாம். ஒரு 2 days எக்கு, ஒரு 2 days பயிர் வகைகள் அப்படின்னு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் வெஜ்ஜாக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் டெய்லி ஒரு பயிர் வகைகள் எடுத்துக்கோங்க. நீங்கள் மில்க் ப்ரோட்டீன் வந்து அதிகமாக வந்து உங்களோட டயட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நாங்கள் சிக்கன் எடுத்துக்கிறோம், நான் வந்து நான்வெஜ் தான், சிக்கன் நிறைய எடுத்துப்பேன். இப்போ நான் வெஜிடேரியன் சிக்கன் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் மில்க் ப்ரோட்டீன் யூஸ் பண்ணுங்கள். பன்னீர், ஈவன் மஷ்ரூம், ப்ரொக்கோலி அதெல்லாம் கூட ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி உங்களோட டயட்டை 1 வீக்குக்கான டயட்டை இப்போ சண்டே ஒரு 1 hour உட்காந்து இந்த வீக் நம்ம டே பை டே இதெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு ஃபுட் பிளான், உங்கள் டயட் பிளான் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அது 1 week ஸ்மூத்தாக போகும். நாட் ஓன்லி டயட், எந்த ஒரு விஷயம் நீங்கள் பண்ணணும்னு டிசைட் பண்ணிட்டாலும் அதுக்கு ஜஸ்ட் ஒரு 1 hour உட்காந்து ஒரு பென் பேப்பரோ இல்லை உங்கள் மொபைல்லையே கூட ஒரு ப்ராப்பரான ஒரு பிளான் வந்து நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா அந்த நெக்ஸ்ட் ஒரு 1 week வந்து சூப்பராக பீஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, இவ்வளோ வெயிட்டுக்கு இவ்வளோ ப்ரோட்டீன் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. எக்ஸாம்பிள் இப்போ 60 kg இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் 60 grams ஆஃப் ப்ரோட்டீன் எடுத்துக்கணும்னு சொல்லியிருந்தேன். இது வந்து நார்மல் பர்சன்ஸ்க்கு. இப்போ நீங்கள் ஃபீடிங் மதராக இருக்கீங்க, இல்லை ப்ரெக்னன்சி உமனாக இருக்கீங்க, இல்லை நீங்கள் ஜிம்முக்கு போய் நல்ல ஹெவி ஒர்க் அவுட்ஸ்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ப்ரோட்டீன் எக்ஸஸாக தேவைப்படும். இப்போ 60 grams எடுத்துக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 90 grams ஆஃப் ப்ரோட்டீன் வந்து எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் என்ன மாதிரி வெயிட் லாஸ் வந்து பண்ண போகிறீங்க, நார்மலாக பேசிக் நான் ஃபுட்டு டயட் மட்டும் ஃபாலோ பண்ணி பேசிக்காக ஒரு வாக்கிங் மட்டும் பண்ணி சிம்பிளாக ஒரு லாங் டேர்ம் எடுத்து பொறுமையாக வெயிட் லாஸ் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து ப்ராப்பரான இந்த டயட் வந்து போயிடலாம். இல்லை நீங்கள் எக்ஸஸ் எஃபோர்ட் போட்டு நீங்கள் கலோரிஸ் பர்ன் பண்ணி ஜிம்முக்குலாம் போய் நல்ல ஒர்க் அவுட்ஸ்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ரோட்டீன் வந்து உங்களுக்கு நீங்கள் ஜிம்முக்கு போனீங்கன்னாவே உங்களுக்கு அங்கே மென்டர்ஸ் இருப்பாங்க, அவங்களே உங்களுக்கு ப்ராப்பராக கைட் பண்ணிடுவாங்க. ஸோ எந்தெந்த ப்ரோட்டீன் எவ்வளோ எடுத்துக்கணும் அப்படின்றது. ஸோ உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை. வீட்டில் இருந்து என்ன மாதிரி நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் உங்களை யாருனாவது வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ரெகுலராக கொடுக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாம் மிஸ் ஆகாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ எவ்ரி வீக் தேர்ஸ்டே ஆஃப்டர்நூன் 12 o'clock ஷார்ப்பாக நம்ம சேனலில் லாங் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பெனிஃபிட்டான வீடியோஸாக தான் இருக்கும். வீடியோ எண்டு வரைக்கும் பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ.
இதே மாதிரி இன்னும் ஒரு சூப்பரான வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். எல்லாருக்கும் டாட்டா பாய். மக மரி மகரி சனி ரேச பமக மத மகரி சனி ரேச